அனைவருக்கும் கணித வணக்கம். இப்ப பார்க்க போற கணக்கு சதுரம் வரையறத பத்தி கணக்கு பார்க்க போறோம். ஒரு மூலை விட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது சதுரம் அமைத்தல் அப்படிங்கிற ஒரு கணக்கை நம்ம பார்க்க போறோம். 8 சென்டிமீட்டர் அளவுள்ள மூலை விட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வச்சு நம்ம எப்படி வரைய போறோம் அப்படிங்கறத பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சேர்க்கிறோம், 8 சென்டிமீட்டருக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் 8 சென்டிமீட்டருக்கு எத்தனை RMங்கிற ஒரு கோட்டு துண்டை வரைஞ்சுக்கிறோம். அளவுகோலை பயன்படுத்தி 8 சென்டிமீட்டருக்கு என்ன பண்ண போறோம், RM என்ற ஒரு கோட்டு துண்டை வரைஞ்சுக்கிறோம். அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, RMல பாதி அளவுக்கு மேல, நல்லா கவனிங்க, இதுல இருந்து இது பாதி அளவுக்கு மேல கவராயத்தை எடுத்து என்ன செய்யறோம், ஆரை மையமாக கொண்டு மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு, அதே மாதிரி எம்ஐ மையமாக கொண்டு அந்த முந்தைய வில்லை வெட்டுமாறு மேலே அந்த வில்லை வெட்டுமாறு ஒரு வில்லு கீழேயும் ஒரு வில்லு வெட்டிடுறோம். வெட்டிட்டு என்ன செய்யறோம், ரெண்டையும் இணைச்சிடுறோம். இதுக்கு எக்ஸ்னு பேர் கொடுக்குறோம், இந்த கதிருக்கு. இந்த இதுக்கு வந்து ஒய்னு பேர் கொடுக்குறோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சிருக்கோம், 8 சென்டிமீட்டருக்கு ஒரு RMங்கிற ஒரு கோட்டு துண்டை வரைகிறோம். அதுக்கு பிறகு RMல பாதி அளவுக்கு மேல கவராயத்தை பயன்படுத்தி என்ன பண்றோம், மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு, அதே மாதிரி அந்த எம்ஐ பயன்படுத்தி முந்தைய வில்லை வெட்டுமாறு மேலேயும் கீழேயும் வில்லு வெட்டுறோம். அதுக்கு இது எக்ஸ் ஒய்னு பேர் கொடுத்துடுறோம். இந்த நடுப்புள்ளிக்கு பேரு ஓன்னு பேர் கொடுத்துடுறோம். அடுத்து என்ன செய்யறோம், இதுல இருந்து 4 சென்டிமீட்டருக்கு, 8ல பாதி 4 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டருக்கு கவராயத்தை எடுத்து என்ன செய்யறோம், ஓயிலிருந்து ஓயை மையமாக வைத்து மேலே ஒரு வில்லு கீழே ஒரு வில்லு 4 சென்டிமீட்டருக்கு இந்த OX கதிர்ல ஏங்கிற ஒரு வில்லை வெட்டுறோம். இங்க வந்து Pங்கிற ஒரு வில்லை வெட்டிக்கிறோம். வெட்டியாச்சு 4 சென்டிமீட்டருக்கு. அதுக்கு பிறகு என்ன செய்யறோம், எல்லாத்தையும் இணைக்க வேண்டியதான். RAவை இணைக்கிறோம், அப்புறம் RPயை இணைக்கிறோம், AMஐ இணைக்கிறோம், MPயை இணைக்கிறோம். இப்போ பாத்தீங்கன்னா RAMP அப்படிங்கிற ஒரு சதுரம் நமக்கு கிடைச்சிருக்கு. இதோடைய பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. இந்த பக்கத்தினுடைய அளவு பாக்குறோம். அப்ப இந்த அளவுகள், இந்த 4 அளவுகள் இருக்கு பாத்தீங்களா, அதுதான் பக்கம். இப்போ இதனுடைய அளவுகள் எத்தனை வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.7 சென்டிமீட்டர் வருது. பக்கம் எவ்வளவு வருது, 5.7 சென்டிமீட்டர் வருது. பக்கம் இன்ட்டு பக்கம் இப்போ பார்த்தோம்னா பெருக்கி போட்டோம்னா 32.49 சதுர சென்டிமீட்டர் கிடைச்சிருக்கு. இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் மூலை விட்டம் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது சதுரம் எவ்வாறு அமைக்க வேண்டும் அப்படிங்கிற கணக்கை இப்ப பார்த்தோம். எல்லாருக்கும் புரிஞ்சிச்சுங்களா?